பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்பொழுதும் தேவை பெரியார். சிலர் வரலாறு எழுதுகிறார்கள், ஆனால் சிலர் தான் அந்த வரலாறே ஆகிறார்கள். அப்படிப்பட்ட வகையில் நம் சமூகத்திற்கு ஒரு பெரிய வரலாறாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை பற்றி காண்போம். பெரியார் என்று சொன்னால் நம் நினைவிற்கு வருவது சிந்தனை, சுயமரியாதை, சமத்துவம் என்றுதான். அவர் சொன்னார், மனிதனின் உயர்வு என்பது பிறப்பால் அல்ல, அவர்கள் செய்யும் செயலால் என்று கூறினார். இந்த வரி என்பது அனைவருக்கும் ஒரு தூண்டுகோலாய் இருக்கிறது. அந்த காலத்தில் பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்குள்ளே அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறி அவர்களை வீட்டுக்குள்ளே முடங்கி வைத்திருந்தார்கள். அதற்கு பெரியார் அவர்கள் ஆணுக்குள்ளும் பெண்மை உண்டு, பெண்மைக்குள்ளும் வீரம் உண்டு என்று கூறி பெண்கள் அனைவருக்கும் அவர்களின் உரிமையை அவர்களே புரிய வைத்து அவர்களே போராட வைத்தார் பெரியார் அவர்கள். இன்று நம் பெண்கள் அனைவரும் ஆசிரியராகவும் தலைவர்களாகவும் இருப்பதற்கு ஒரு விதையை விதைத்தவர் என்றால் அவர்கள் பெரியார் தான் இருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிராக பல சாதியிலும் பல அடக்குமுறைகளும் இருந்தன. அவர்கள் அனைத்தையும் பெண்களுக்கும் உரிமை உண்டு என்று விதைத்தவர் தந்தை பெரியாராக இருக்கிறார்கள். இன்னும் ஜாதி, மதம் என்று பல வகையில் அடக்குமுறைகள் நடந்தது. நீ உன் உடம்பில் ஓடுவதும் சிவப்பு ரத்தம், என் உடம்பில் ஓடுவதும் சிவப்பு ரத்தம், இதில் எங்கு ஜாதி வந்தது என்பது பிரிப்பது என்பதை அவர்கள் அடக்குமுறை என்பதையும் அவர்களும் பிரித்தார். பெரியார் அவர்கள் யார் சொல்லி இருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொல்லியிருந்தாலும் உனது அறிவுக்கும் புத்திக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்று கூறினார்கள். பெண்கள் அந்த காலத்தில் மிகவும் அடிமைத்தனமாக சுரேசி இப்படிப்பட்ட பல பிரிவுகளில் இருந்தார்கள். அவர்களுக்கு மறுமண வாழ்வு என்று ஒரு புதிய கொள்கையை பெரியார் அவர்கள் விதைத்தார்கள். பெரியார் நான் யார் என்று அவர் பெரியார் எழுதுகிறார்கள். மூட நம்பிக்கையினால் மூடி கிடக்கின்ற பிற்போக்குத்தனத்தால் கிடைக்கின்ற மக்களை நான் நாட்டு மக்களை போல் அறிவாலும் சிந்தனையாலும் உணர்த்தும் ஒரு போராளி என்று கூறினார் பெரியார் அவர்கள். என்றும் அவசியமாக இன்றும் நமக்கு பெண்களை தாழ்வாக கருதுவது, ஜாதி மதம் என்று பார்ப்பது, இதெல்லாம் நம்ம சமூகத்தில் இருக்கிறது. அதனால் தான் கூறுகிறார்கள், எப்பொழுதும் நமக்கு பெரியார் தேவை, இப்பொழுதும் நாளையும் என்றும் நமக்கு பெரியார் அவர்கள் தேவை. பெரியார் கூறுகிறார்கள், பெண்களின் கைகளில் இருக்கும் கரண்டியை தூக்கி கடாசி விட்டு அவருடைய கையில் புத்தகங்களை கொடுங்கள், புரட்சி உண்டாகும் என்று கூறினார்கள். இன்று பெண்கள் மண்ணை பார்த்து நடந்த காலம் போய் விண்ணை பார்த்து பறக்க ஒரு விதையை விதைத்தவர் பெரியார் அவர்கள். பெரியார் கூறினார்கள், நீயும் நானும் சமம், உனக்கு கிடைத்தது எனக்கும் கிடைக்க வேண்டும், எனக்கு கிடைத்தது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இதற்கு எல்லாம் தடையாக சாஸ்திரம் இருந்தால் அதை எதிர்ப்பேன், அந்த சாஸ்திரத்தை உருவாக்கியது மதம் என்றால் அதையும் எதிர்ப்பேன், அந்த மதத்தை உருவாக்கியது கடவுள் என்றால் அவனையும் எதிர்ப்பேன் என்று கூறினார் பெரியார் அவர்கள். இப்படிப்பட்ட பல முற்போக்கு சிந்தனைகளை பெரியார் அவர்கள் நமக்கு விட்டு காட்டியிருக்கிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.